தமிழ் எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பு கீழே நாமக்கல் கவிஞரோட பாடல் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னாவே ராமலிங்கனார் தான் இதை கேட்டே இருப்பாங்கங்க. நாமக்கல் கவிஞர் அப்படின்னா அவரோட பேர் என்னன்னு சொன்னால் ராமலிங்கனார்னு சொல்லணும். ராமலிங்க அடிகளார்னு சொல்லி இருக்கிறது பார்த்திங்கன்னா வள்ளலார் குறிக்கிங்க. அவர் வேற, இது ராமலிங்கனார் அப்படின்னா தான் நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. அது காந்திய கவிஞர். காந்திய கொள்கையை ஃபாலோ பண்ணதெல்லாம் காந்திய கவிஞர் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்குது. ஓகேங்களா. காந்திய கொள்கையை ஃபாலோ பண்ணதுனால இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா அறல்நெறி அறிவை தரல் ஆகும். அறல்நெறி அறிவை, அதாவது இவர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தமிழனை தான் தமிழனை பாராட்டினது அப்படின்னாவே நாமக்கல் கவிஞர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும். ஏன்னா தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா, தமிழமிருந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழனை பற்றி புகழ்ந்தது பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் தாங்க. இங்கேயும் தமிழனை பற்றி புகழ்ந்திருப்பாரு. அறல்நெறி அறிவை திரளாகும், அதுவே தமிழன் குரலாகும். தமிழனோட குரல் என்னன்னா அறல்நெறி அறிவை தரலாகுங்கிறதா தமிழனோட குரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பொருள் தர யாரையும் புகழாது, பொருள் தரதுக்காக யாரையும் புகழ்ந்து பேசாது. யார்? தமிழன் புகழ்ந்து பேச மாட்டான். போற்றாதாரையும் இகழாது, போற்றாத யாரையும் இகழவும் மாட்டான் தமிழன். ஸோ இந்த 4 ஸ்டான்ஸாகவும் பார்த்தீங்கன்னா தமிழனை புகழ்ந்து பேசுறதுனால, தமிழன் புகழ்ந்து பேசினாவே நாமக்கல் கவிஞர்னு சொல்லி கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா. கொள்ளா விரதம் குறியாக, கொள்ளா விரதம் அப்படின்னா நோன்பு, குறியாக அப்படின்னா குறிக்கோளாக. ஓகேங்களா. கொல்லாமை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. கொள்கை பொய்யா நெறியாக, பொய்யாமை அப்படிங்கிறதா கொள்கை நெறின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு இன்னொரு பேர் என்னங்க? காந்திய கவிஞர். ஓகேங்களா. ஸோ காந்திய கருத்துக்களை ஈர்க்கப்பட்டதுனால காந்திய கவிஞர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது தமிழ் மொழியை பற்றி தான் புகழ்ந்து பேசிப்பாரு. ஆனால் இது காந்தியை வச்சுட்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. என்ன சொல்லணும்னா கொல்லாமை பொய்யாமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காந்தி தான் 1922 பார்த்தீங்க அப்படின்னா சௌரிசார இயக்கம் நடந்த உடனே டக்குன்னு கோவம் ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பார், யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பொய்யாமை, அதாவது ஹரிச்சந்திரனை பார்த்து பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாரு. ஸோ கொல்லாமை பொய்யாமை பார்த்தீங்கன்னா காந்தியோட இது கொள்கை. அந்த கொல்லாமை விரத குறியாக கொள்கை பொய்யா நெறியாக தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது காந்திய கொள்கையை பாடலில் கொண்டு வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞரோட பாடல் அப்படின்னு சொல்லி எழுதணும். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் அசிந்தடும் அன்பரமே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மதமும் எல்லா மனிதர்களும் இன்புறதுக்காக என்றும் அசைந்துடைய அன்பரமேன்னு சொல்லிட்டு தமிழை பாடியிருக்கிறாரு. ஸோ எல்லா மனிதரும் இன்புறணும் அப்படின்னு நினச்சவர் யார்? விடுதலை கிடைக்கணும், எல்லா மனிதனும் இன்புறணும்னு சொல்லி நினச்சவர் யாருங்க? காந்தி தான் நினச்சிருப்பாரு. என்றும் அசிந்திடும் அன்பரமே அப்படின்னு சொல்லிட்டு காந்தி நினச்சிருப்பார். இந்த இடத்துல எல்லாம் இன்றொருக்கு நினைப்பது அன்றி வேறொன்று அறியேன் பராபரமே, பராபரமேன்னு வந்துச்சு அப்படின்னா தாய்மானவர் பாடல்கள். இங்கே அன்பரமேன்னு சொல்லி வந்துச்சுன்னா நாமக்கல் கவிஞரோட பாடல்கள். ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அதாவது அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். அன்பும் அறனையும் ஊக்கிவிடணும், அச்சம் என்பதை போக்கிவிடும் சொல்கிறேன். இதுவும் காந்தி கொள்கை தாங்க. அன்பையும் அறத்தையும் ஊக்கி விட்டுட்டு தான் ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் அது எல்லாமே நடத்தியிருப்பார். ஒரு ஆயுதமோ இதுவுமே இல்லாமல் நடத்தியிருப்பார். ஸோ காந்திய கொள்கையை தன்னோட இதில் கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா அது நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினம் தேன்மொழி. இன்பம் பொழிகிற வானொலி, வானொலிங்கிறது சங்கொலி பார்த்தீங்க அப்படின்னா காந்தி கவிஞரோட, அதாவது இவரோட நாமக்கல் கவிஞரோட ஒரு நூல். ஓகேங்களா. வானொலி சங்கொலி அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கேன். எங்கள் தமிழனும் தேன்மொழியாம், இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு தான் கேட்பாங்க. ஸோ அதனால் எங்கள் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தேன்மொழியாம்னா நாமக்கல் கவிஞர் கொண்டு வந்திருப்பாருன்னு சொல்லி. ஸோ முதல் ஸ்டான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழனை புகழ்ந்திருப்பார். 2வது ஸ்டான்ஸாக பார்த்தீங்கன்னா காந்திய கொள்கை முழுசாக சொல்லியிருப்பார். 3வதுல பாதி காந்திய கொள்கையும், 4வது பார்த்தீங்க அப்படின்னா வானொலி அப்படிங்கிறத கொண்டு சங்கொலி கொண்டு வந்திருப்பார். ஸோ நாமக்கல் கவிஞரோட கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஓகேங்களா. விரதம் அப்படின்னா நோன்பு, குறி அப்படின்னா குறிக்கோள், பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. பாடல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. நாமக்கல் கவிஞர் தான் இதனோட ஆசிரியர். ஓகேங்க.
நாமக்கல் கவிஞர் இயற்பெயர் ராமலிங்கனார். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது காந்திய கவிஞர். இவருக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா முதல் அரசவை கவிஞர். ஓகேங்களா, முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு கேட்டாவே கண்ணை மூடி நான் வர வேண்டியது நாமக்கல் கவிஞர் தாங்க. ஓகேங்களா, தமிழில் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா கண்ணை மூடி நான் வருது நாமக்கல் கவிஞர் தான் நான் ஒன்றும். இவர் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர், கவிஞர், தமிழறிஞராகவும் இருக்கிறார், கவிஞராகவும் இருக்கிறார், விடுதலை போராட்ட வீரர். கத்தியின்றி ரத்தமின்றி அப்படிங்கிற பாட்டில் வந்து எழுதியிருப்பார். விடுதலை போராட்டத்துக்காக பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளோட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதுனால தான் வந்து இவருக்கு காந்திய கவிஞர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஓகேங்களா, நாமக்கல் கவிஞர்னாவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரணும். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளம்பியவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாமக்கல் கவிஞர்னு சொல்லணும். ஓகேங்களா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர், அதாவது காந்தியத்தால் ஈர்க்கப்பட்டதுனால காந்திய கவிஞராக இருந்ததுனால அவருக்கு முதல் இது கொடுத்து காந்திய அரசவை கவிஞராக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, மலைக்கல்லன் அப்படிங்கிறது நூல் எழுதிக்கிறாரு. நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி அப்படிங்கிறதெல்லாம். சங்கொலி வானொலிங்கிறத வந்துச்சுன்னா சங்கொலிங்கிறது அவரோட நூலை அது பேஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்க, என் கதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சுயசரிதம். நாமக்கல் கவிஞர் பாடல்லேருந்து தான் வந்துட்டு இது எடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். ஓகேங்களா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது. இது நாமக்கல் கவிஞர் தாங்க எழுதினாரு. கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் அகிம்சை மொழியில் வந்துட்டு ஒரு யுத்தம் வருது, அந்த அகிம்சையை நம்புறவங்க யாரும் சேருங்க. கண்டதில்லை கேட்டதில்லை இந்த மாதிரி ஆயுதமே இல்லாத ஒரு சண்டையை பண்டு செய்த புண்ணியம் தான் பழித்ததே நம் பார்த்திடன்னு சொல்லிட்டு வழிநடையா அந்த உப்பு சத்தியாகிரகம் எல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வழிநடையா பாடுறதுக்காக இவர் எழுதி கொடுத்த பாடல் தான் வந்துட்டு பாடிட்டு போனாங்க. ஓகேங்களா, நெறி என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வழி. ஓகேங்களா, நெறினா வழி, குரலாகும் என்ற சொல்லின் பிரித்தெழுதி கொடுப்பது குரல் குற்றல் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா வானொலி என்னும் சொல்ல எழுத கிடைப்பது வானொலி. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா மோனை எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி எழுதுறது பார்த்திங்கன்னா மோனை. ஓகேங்களா, முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி எழுதுறது மோனை, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர மாதிரி எழுதுறது பார்த்திங்கன்னா எதுகை. ஓகேங்களா, ரெண்டாவது எழுத்து ஒன்றி வர மாதிரி எழுதுறது எதுகை. அடுத்தது பார்த்திங்கன்னா இயல்பு பார்த்திங்க அப்படின்னா ஓசை, அதாவது ஓசை ஒன்றி வர மாதிரி எழுதுறது தரலாகும் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசை ஒன்றி வர மாதிரி எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இயல்பு சொற்கள். ஓகேங்களா, நாமக்கல் கவிஞர் அப்படின்னோட இயற்பெயர் என்னென்னா ராமலிங்கனார் வேறு, ராமலிங்க அடிகளார் வேறு. ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிறது வந்து வள்ளலார் குறிக்கும், ராமலிங்கனாருங்கிறது தான் இவரோட இயற்பெயர். பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெங்கடராம பிள்ளை, அம்மணியம்மாள். ஊர் பார்த்தீங்கன்னா மோகனூரில் பிறந்திருப்பார், நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. காலம் பார்த்தீங்கன்னா 19/10/1888 24/8/1972 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர், காந்திய கொள்கைகளை ஃபாலோ பண்ணதுனால காந்திய கவிஞர், ஆஸ்தான கவிஞர், முதல்ல அரசவை கவிஞராகவும் இருந்ததுனால ஆஸ்தான கவிஞர், காங்கிரஸ் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயராகவ ஆச்சாரியார் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா, நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவனும் அவளும் அப்படிங்கிற ஒரு நூல் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அவனும் அவளும் அப்படிங்கிற நூல் பார்த்தீங்கன்னா அவனும் அவளும் பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறாங்க. தமிழன் அப்படின்னாவே பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் தான் தமிழன் பற்றி எழுதியிருப்பார். ஓகேங்களா, தமிழன் என்று சொல்லுடா, தமிழ் தலை நிமிர்ந்து நின்றுடா, தமிழோர் என்றொரு இனம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழன்னு வந்தாவே நாமக்கல் கவிஞர்னு சொல்லி எழுதிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என் கதை பார்த்தீங்கன்னா அவனும் அவளுமா வாழ்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவள் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறா. அப்படி ஓகேங்களா, கதை முடிஞ்சிருது. ஓகேங்க, என் கதை அப்படிங்கிற சுயசரிதம். அது பார்த்துறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சங்கொலியெல்லாம் எழுப்புவாங்களே இறந்ததுக்கப்புறம், அந்த மாதிரி சங்கொலி எழுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பேர் கவிதாஞ்சலின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலி செலுத்துகிறாங்க. ஓகேங்களா, அந்த அஞ்சலி செலுத்துனதுக்கப்புறம் அவங்களை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணிங்கன்னா தாயார் பார்த்தீங்கன்னா கொடுத்த வந்துட்டு ₹1 காசெல்லாம் வந்துட்டு கீழே அப்படியே செதறிட்டு வராங்க. அப்படிங்கிறத வச்சுட்டு தாயார் கொடுத்த தனம்னா செல்வம், அதாவது காசு அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாயார் கொடுத்த தனம் அப்படிங்கிறது ₹1 காசில் சிந்திட்டு வராங்க. அப்படியே அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. ஓகேங்களா, தமிழில் வந்துட்டு இசைத்தமிழில் பாடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. இசைங்கிறது பாடுற தமிழில் வந்துட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க. அது அந்த பாட்டு பாடுறது பார்த்திங்கன்னா நல்லாவே
குரல் வந்து கவிஞனோட குரல் வந்து ஒலிக்குது. அது பார்த்திங்கன்னா தேமதுர தமிழோசை மாதிரி இருக்குது. அந்த முன்னாடி வந்துட்டு அதில் பூக்கள் போட்டு வராங்க இல்லையா, அந்த பாட்டை கேட்டு அந்த பூக்களெல்லாம் மலர்ந்த பூக்கள் ஆகுது. அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா தேசபக்தர் மூவர் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட நூல்கள் நான் அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நாவலில் பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா கல்லன் அப்படின்னா திருடுறவங்க. ஓகேங்களா. மலைக்கல்லன் பார்த்திங்கன்னா கற்பவள்ளி மரதவள்ளி அப்படிங்கிறவங்கள வந்து திருடிட்டு போயிடுறாரு. காதல் திருமணம் பண்ணும்போது அவங்க பார்த்திங்கன்னா பொண்ணு காணாமல் போனால் கல்யாண பெண்ணு காணாமல் போகுது இவங்க திருடிட்டு போனதுனால அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உரைநடை நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கம்பரும் வால்மீகியும். இவர் பார்த்திங்கன்னா கம்பரும் வால்மீகியும் 2 பேருமே ராமாயணம் எழுதியிருப்பாங்க. அவங்க 2 பேர்த்தையுமே கம்பேர் பண்ணுறாரு. அதில் வந்து கம்பன் கவிதை வந்து இன்பக்குயில்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. திருக்குறளும் பரிமேலழகரும், திருக்குறளுக்கு உரை எழுதுன்னு வந்து பரிமேலழகர் எழுதியிருப்பார். அந்த உரை வந்துட்டு அவருக்கு உண்மையிலேயே பிடிக்கலிங்க. இது உண்மையாக நடந்ததுங்க. திருக்குறளுக்கும் பரிமேலழகரோட உரை வந்து அவருக்கு பிடிக்காததுனால திருக்குறள் கருத்துரைன்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுறாரு. ஓகேங்களா. இது வந்து சும்மா கதை. ஓகேங்களா. இதுக்கப்புறம் சொல்கிறது திருவள்ளுவர் திருக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் கருத்துரை பார்த்துட்டு அது திருக்குறளுக்கே திருக்கிட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு புது உரை எழுதுறாரு அப்படின்னு சொல்லி நான் அமைச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் கல்யாணம் பண்ணதே மாமன் மகளை தாங்க கல்யாணம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. பிடிக்காம மாமன் மகளை கல்யாணம் பண்ணால் நான் பின்னாடி வந்துட்டு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு என் சரிதத்தில் எழுதியிருப்பார், சுயசரிதையில். மாமன் மகள் அரவணைச்சு போகணும் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்துக்கு இது சொல்கிறார். ஓகேங்களா. மொழிபெயர்ப்பு நூல் பார்த்திங்கன்னா இவர் காந்திய கொள்கையை ஃபாலோ பண்ணார் இல்லைங்களா, அதனால் காந்திய அரசியல் அப்படிங்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூல் எழுதிக்கிறாரு. இதழ் பார்த்திங்கன்னா தமிழ் ஹரிஜன் ஒரு இதழ் வந்து திரிகூட சுந்தர பிள்ளையுடன் வந்து இணைஞ்சு எழுதியிருக்கிறாரு. ஆக்சுவலாக ஹரிஜன்கிற நூலோட தமிழ் மொழிபெயர்ப்பு தான் இது. ஓகேங்க. இவர் பார்த்திங்கன்னா செயலால் காந்தியடிகள் கொள்கையும் பாட்டால் பாரதியும் தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 மாதம் மட்டும்தான் தொடக்கல்வி ஆசிரியராக பணியாற்றிக்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா திலகர் மேலே பயங்கர பக்தி உண்டு. ஆசிரியராக இருக்கும்போது திலகரை பற்றி பெருமையாக பேசணுன்றதுனால அந்த படியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இங்கே ஆங்கிலேயர் அரசினால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதாக வந்துட்டு இந்த மாதிரி விடுதலை போராட்டத்திலெல்லாம் காந்திய கொள்கை ஈர்க்கப்பட்டு விடுதலை போராட்டத்திலெல்லாம் கலந்துக்கிறார். ஓகேங்க. சிறு வயதுலேருந்தே வந்துட்டு முஸ்லீம் தாயார் வளர்க்கப்பட்டார். 2 பேருங்க. யார் முத்துராமலிங்க பசும்பொன் முத்துராமலிங்கனார் இருக்கிறாங்கள அவரும் முஸ்லீம் தாயால் வளர்க்கப்பட்டார். இவங்களும் முஸ்லீம் தாயால் வளர்க்கப்பட்டாங்க. பதுலா பிவி அப்படிங்கிறவங்களால வளர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் ஒரு சிறந்த ஓவியர். இவர் முதல்ல வரைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ராமஹிம்ச பரமஹம்சரோடது தான் வந்து முதல் வரைஞ்சிருப்பார். 5ஆம் ஜார்ஜ் மன்னரோட ஓவியத்தை வரைஞ்சி அவருக்கு முடிசூட்டு விழாவிலேயே கொண்டு போய் பரிசாக கொடுத்துருப்பாரு. டெல்லியில் போய் பரிசாக கொடுத்துருப்பாரு. அதனால் தங்க பரிசும் வந்து பெற்றிருப்பார். ஓகேங்களா. இவர் சிறந்த ஓவியர். அதனால தான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவரது பாடல்களை தொகுத்தவங்க யார் அப்படின்னா உலகநாதன் அப்படிங்கிறது தொகுத்தாருங்க. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரோட பாடல்கள் தொகுத்தவங்க பார்த்தீங்கன்னா உலகநாதன் அப்படிங்கிறவங்க வந்து தொகுத்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன சிறப்பு பண்ணியிருக்காங்க, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞரா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா. திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது. இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று ஏங்கினேன், இந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீங்கன்னு சொல்லிட்டு ராசாசி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இவரை பார்த்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பாரதியார் வந்து காநாடு அப்படிங்கிற ஊரில் போய் பார்த்துருப்பாரு. ஓகேங்களா. அந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பாடுன்னு சொல்லி சொன்னதுக்கு வந்து அதுக்கு ஒரு பாட்டு படிப்பார். தம்மரசை பிறர் ஆளை விட்டு தாம் வணங்கி கைகட்டி நின்ற பேரும் அப்படின்னு பாடிக்கிறார். ஓகேங்களா. அதை பார்த்தோன்னே ஒரு பலே பாண்டியா நீர் ஒரு புலவன் ஐயமில்லைன்னு சொல்லிட்டு பாரதியார் பாராட்டியிருக்கிறார். ஓகேங்களா. இந்த பாட்டு கேட்டுதான். ஓகேங்களா. தமிழ் கும்மி நாட்டு கும்மி என்ற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100 தேசப்பாடலை எழுதி விஜயராகவ ஆசிரியர் முன்பு அரங்கேற்றிருக்கிறார். ஓகேங்களா. அதனால் ஆசிரியர் வந்து இவருக்கு புலவர் அப்படிங்கிற பட்டத்தை வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. புலவர் பட்டத்தை கொடுத்தது ஆச்சாரியர். ஓகேங்களா. விஜயராகவ ஆச்சாரியர் 1954 வந்துட்டு சாகித்ய அகாதமி அப்படிங்கிற இதில் வந்துட்டு தமிழ் பிரதிநிதியாக பொறுப்பு வைத்திருக்கிறார் 1954. 1956, 62 அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா சட்டமேலவை உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. 1971 பத்மபூஷன் விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இவர் வாழ்ந்த இல்லம் நினைவிடமாக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து இப்போ நூலகம் வந்து செயல்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் உள்ள அரசு தலைமை செயலக 10 மாடி கட்டடத்திற்கு இவர் பேர் தான் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் வாழ்ந்த தெரு பார்த்தீங்கன்னா தட்டார தெரு. தற்போது
கவிஞர் ராமலிங்கம் தெரு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா. சேலம் அருங்காட்சியகத்தில் இவரது உடைமைகள் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சேலம் அருங்காட்சியகத்தில் இவரது உடைமைகள் வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்குது. 1998 இவரது படைப்புகள் தமிழரசரால் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இவரது படைப்பு வந்துட்டு நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்குது. அடுத்தது இவரோட மேற்கோள் பார்த்தீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு படிக்கிறாரு. அடுத்தது தமிழன் என்றோர் இனம் ஒன்று தனியே அவருக்கு ஒரு குணம் ஒன்றுன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழன் என்று சொல்லடா தமிழ் தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது இந்திய நாடு என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ எதை பாடு அப்படின்னு சொல்லியிருப்பார். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், இவர் வந்து ஒரு ஓவியன்றதுனால கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கூட்டுறவில் சேருங்கள், கூடி வாழ பழகுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதேன்னு சொன்னார். தமிழ் அன்னைக்கு திருப்பணி செய்வோம், தரணிக்கே ஓரணி செய்வோமே, அமிழ்தம் தமிழ்மொழி என்றாரே, அப்பெயர் குறைவது நன்றாகுமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடுமலை நாராயண கவியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓஇ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆ இ உ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லியிருந்தா உடுமலை நாராயணகவி. அந்த காலம் இந்த காலங்கிறது சுற்றெழுத்து, ஊங்கிறது சுற்றெழுத்து உடுமலை நாராயணகவின்னு சொல்ல சொன்னோம். இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டை பற்றி ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டை பற்றி அதாவதுட்டு ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒன்று இல்லை ரெண்டு இல்லை சொல்கிறதுக்கு ஒப்புமை இல்லாத, ஒப்புமைனா இணை இல்லாத அற்புதம் அப்படின்னா வியப்புள்ள தமிழ்நாட்டில் 1 2 கிடையாது, நிறையா சொல்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டை பற்றி பாடினா அப்படின்னா உடுமலை நாராயணகவி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தென்றல் தரும் இனிய தேன்மணம் கமிழும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தென்றலில் கூட வந்துட்டு இனிய தேன்மணம் கமிழும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் வேறு என்ன இருக்குன்னா, செங்கனியும் பொன்கதிரும், அதாவது செங்கனியும்னா வந்துட்டு இனிமையான கனியையும், பொன்கதிரும் அப்படின்னா வந்துட்டு அதாவது பொன் போன்ற மணிகளையுடைய கதிரையும் அதாவது மணிகளையும் தந்துதவும், நன்சை வளம் அப்படின்னா வந்துட்டு வானம் பார்த்த பூமி இல்லாமல் அங்கேயே நீர்வளம் இருக்கிறது. அதாவது புன்சை அப்படின்னா வானம் பார்த்த பூமி, அங்கேயே நீர் இருக்கிறது பார்த்திங்கன்னா நன்சை வளம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இலக்கியங்களை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதாவது இலக்கியங்களை வந்து கண்டினியூவஸாக கையாண்டிருப்பார். ஓகேங்களா. அதில் வந்து தமிழ் ஓவியத்தில் வந்து தமிழென்றம் என்ன சொல்லியிருப்பார்னா, அகமும் புறமும் இலக்கியங்கள் அவற்றை சொல்லும் இலக்கணங்கள்னு சொல்லிட்டு ஒரு இலக்கியத்தை பற்றி மட்டும் சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்படியே கண்டினியூஸாக பகை வென்ற திறம் பாடும் பரணி, பகைமையை வென்றதை பற்றி பாடுறதா வந்துட்டு பரணி வகைங்க. அதாவது 2 பேர் போரிடும்போது தோத்த மன்னனோட அரசன் பேரில் ஜெயிச்ச மன்னனை பற்றி பாடுறதா வந்துட்டு பரணி வகை. ஓகேங்களா. அதை பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. பரணினாவே வந்து பகை வென்றதை பற்றி பாடுறதா வந்து பரணி வகை. ஓகேங்களா. செலும் பரிபாடல், அதாவது செலும் பரிபாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. களம்பகங்கள். ஓகேங்களா. 8 தொகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பரிபாடலில் 8 தொகை நூல்களும் இருக்குது. வான்புகழ் கொண்ட எந்த நூல் வான்புகழ் கொண்டது அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா. அகமும் புறமும், அகநானூறு புகநானூறும், இப்படி செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது எல்லா இலக்கியம் வந்துன்னா கண்டினியூவஸாக எழுதியிருப்பார். ஓகேங்களா. எல்லா இலக்கியமும் கண்டினியூவஸாக எழுதியிருந்தார்னா உடுமலை நாராயணகவி. ஓகேங்களா. எல்லா இலக்கியமும் கண்டினியூவஸாக வந்து எழுதியிருந்தார் அப்படின்னா தன்னோட பாட்டில் கொண்டு வந்திருந்தாருன்னா உடுமலை நாராயணகவி. அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளலை பற்றி பேசியிருப்பார். ஓகேங்களா. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி. வேல்பாரிங்கிறவர் வந்து பரம்பமுலையை ஆண்டவர். அவர் வந்து முல்லைக்கொடி வந்துட்டு படர்ந்து போகிறதுக்காக தன்னோட தேரையே கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஷினில் கேட்பாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு பாரி மன்னன். ஓகேங்களா. அவர் வந்து பரம்பமலையை ஆண்டார். வான் முகிலினும், முகில் அப்படின்னா வந்துட்டு மேகம், புகழ் படைத்த உபகாரி அப்படின்னா வள்ளல். கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குதுங்க. உபகாரினா வள்ளல், முகில் அப்படின்னா வந்துட்டு மேகம். ஓகேங்களா. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி அந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வல்லார். அதாவது குமணமன்னன் என்ன பண்ணியிருப்பார்னா, இளங்குமணன் அப்படிங்கிற தம்பி வந்துட்டு நாடு கடத்தியிருப்பார். ஓகேங்களா. அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, தன்னோட அண்ணன் குமணனோட தலையை கொண்டு வரதுக்கு வந்து பொற்காசு வந்து அறிவிச்சிருப்பாரு. அப்போ வந்து ஒரு குமணன் அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு ஒரு புலவர் வந்துட்டு பெருந்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் வந்துட்டு பாடுறதுக்கு போயிருப்பார். அப்போ வந்துட்டு தங்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இளங்குமணன் அறிவிச்சதை
வந்து தெரிஞ்சுட்டு அவர் தன்னோட வாளை கொடுத்து இதை வெட்டி எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து என் தலையை கொடு, நீ வந்து பொருள் வாங்கிக்கோன்னு சொல்லி அவரோட சொல்லுக்காக தன்னோட தலைவே கொடுக்க வந்த வள்ளல் குமணன் வள்ளல் அப்படின்னு சொல்லி வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வள்ளலை பற்றி பாடிக்கிறது வந்துட்டு இந்த ஸ்டான்ஸா. ஓகேங்களா. வள்ளலை பற்றி பாடியிருந்தாங்க அப்படின்னா வந்து உடுமலை நாராயணகவி வந்துட்டு பாடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இலக்கியங்கள் எப்படி இருக்குது, வள்ளல் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பகுத்தறிவு கவிராயர். ஓகேங்க. ஒப்புமை அப்படின்னா வந்துட்டு இணை, சொல்லும் பொருளும். அற்புதம் அப்படின்னா வியப்பு. முகில் அப்படின்னா மேகம். உபகாரி அப்படின்னா வள்ளல். ஓகேங்களா. உபகாரி தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லும் பொருளும், அதாவது பொருளினோட பாடல் பார்த்துக்குங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் வள்ளல் பாரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இதை கொஷினாக கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. சொல்லுக்காக தலையவே கொடுத்தவன் குமலா வள்ளல். சொல்லுக்காக யார் தலை கொடுத்தாங்கன்னா வந்துட்டு குமலா வள்ளல்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பகைவரை வென்றதை பாடுறது பரணின்னு சொல்லுவாங்க. வான் புகழ் கொண்டது எது அப்படின்னு இவர் உடுமலை நாராயணகவி சொல்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு திருக்குறளில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் இதில் கொஷின் கேட்குறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்துட்டு உடுமலை நாராயணகவி தான் வந்துட்டு பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுபவர். இவர் வந்து திரைப்பட பாடலாசிரியரும் இருந்திருக்காரு, நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றிருக்கிறாரு. பகுத்தறிவு கருத்துக்களை வந்துட்டு இது பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்க. நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதையை எழுதியவர். நாட்டுப்புற இசையில் எளிமையை கண்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் யாருன்னு கேட்டால் வந்துட்டு உடுமலை நாராயணகவி, பகுத்தறிவு கவிராயர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பார்த்தீங்கன்னா பரணி. 1000 யானையில் அமரடை வென்ற மாணவனுக்கு வகிப்பது பரணின்னு சொல்லி இலக்கணமே இருக்குது. ஓகேங்களா. வானில் வந்துட்டு முகில் கூட்டம் திரண்டால் மழை பெய்யும். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுதப்படுவது இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து கொடுப்பது தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்தெழுத கொடுப்பது ஒப்புமை இல்லாத. ஓகேங்களா. உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லுவோம். பகுத்தறிவு கவிலாம் பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து பரப்பியிருப்பார். அதனால பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லியிருப்போம். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாராயணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னை கவி அப்படின்னு அடையாளப்படுத்துறதுக்காக, கவிஞர் அப்படின்றத அடையாளப்படுத்துறதுக்காக கவி அப்படின்னு சொல்லி பின்னாடி இணைச்சு நாராயணகவி, உடுமலை நாராயணகவி அப்படின்னு சொல்லி வழங்கப்படுறாரு. ஊர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உடுமலைப்பேட்டையில் பூவிளையாடியில் தான் அவர் வந்து பிறந்தார். இப்போ அது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி முத்தம்மாள் அப்படின்னு இணையருக்கு வந்துட்டு மகனாக பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் இறந்ததுனால பார்த்தீங்கன்னா 4ஆம் வகுப்போட பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட இதை வந்து படிப்பை வந்து நிறுத்திக்கிட்டு கிராமிய கலைமைகளான புறவியாட்டம், சிக்குமேளம், தம்பாட்டம், ஒயில் கும்மி போன்ற கலைகளில் வந்து மிகுந்த ஆர்வத்தோட பங்கேற்றார். ஓகேங்களா. இவரோட பாடல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிராமிய இது வீசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட்டுப்புற இது வந்து வீசுன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து திரைப்பட ஆசிரியராக இருந்திருக்காரு, நாடக ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு. இவரோட சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு சிந்தனைகளை பரப்பியதுனால பகுத்தறிவு கவிராயர்னு சொல்கிறது. இவருக்கு நாம் என்ன சிறப்பு செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு இவருக்கு கலைமணி விருது வந்து கலைமாமணி விருது வந்துட்டு வழங்கியிருக்கிறோம். ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அஞ்சல் துறை வந்து இந்திய அஞ்சல் துறை வந்து 2008ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வந்துட்டு வெளியிட்டிருக்குது. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா மணிமண்டபம் அமைத்து மார்பளவு சிறை வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா. இதுதான் நம்ம அவருக்கு செஞ்ச சிறப்புகள். ஓகேங்களா. சொலவடை அப்படின்னா வந்துட்டு பழமொழிங்க. ஓகேங்களா. சொலவடை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு குறிகளையும் கொண்டிருக்கும். எது வந்துட்டு பேச்சு மொழியின் அழகிலையும் பண்பாட்டு குறிகளையும் கொண்டிருக்கும் அப்படின்னா வந்து சொலவடை. பொறிச்செறிவு மிக்க சொலவடைகள் நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறு பயன்படுத்தும் தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே வந்துட்டு இது தனிச்சிறப்பாகும். ஓகேங்களா. இவ்வாறு பயன்படுத்த வந்து தொன்மை வாய்ந்த மொழிகள் தான் தனிச்சிறப்பு. சொலவடையோட கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை வந்துட்டு பொம்மலாட்டமாக பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்னென்னா வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா, புண்ணுக்கு மருந்து போடலாம், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உன்னோட யாரை மாற்ற முடியும். அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அதுக்கப்புறம் அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போவே படிக்கலினா பின்னாடி முன்னேற முடியாது. ஸோ முன்னாடியே படிச்சுக்கோன்னு சொல்லுது. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதாலும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பான்னா, விளைச்சலுக்கு வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை மாதிரி உனக்கும் படிப்புக்கும் ரொம்ப பகையாக இருக்குது, உன்னை போராடி தான் படிக்க வைக்கணும் மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எறும்பு ஊற கள்ள தேயுதுங்கிறது வந்து மெதுவாக நடக்கிறது, அந்த மாதிரி நடக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக தான் உன்னை மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க. உழைக்கிற மாடு தான் வந்துட்டு ஊருக்குள்ளே விலை போகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது படித்தாதான் ஊருக்குள்ளே மதிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அடைமடை விட்டாலும் செடிமலை விடாது, அப்பா விட்டாலும் பார்த்தீங்கன்னா அம்மா விட மாட்டாங்க அப்படின்னு. அடைமலை வந்துட்டு பேஞ்சு விட்டாலும் செடியில் இருக்கிற மலைகள் தூவிட்டே இருக்கும் இல்லையா, அதை அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச உடனே வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போகாமல் வேற எங்கேயோ விளையாடுறதுக்கு போகிற அப்படி போயிட்டு பார்த்தீங்கன்னா எறும்புகிட்ட என்ன சொல்கிற அப்படின்னா என் கூட விளையாட வரையான்னு சொல்லி கேட்குற அப்படி. அதுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா எறும்பு குடல் கூழுக்கு அழுவுதான். ஓகேங்களா. வயிற்று குடல் கூழுக்கு அழுவுதான். கொண்டை பார்த்தீங்கன்னா அப்படின்னா பூ வேணும்னு அழுகுதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தேவையாக இருக்குது, உனக்கு விளையாட்டு தேவையாக இருக்குது, எனக்கு வேலை கிடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கும் ஆகுமா, அதாவது நான் கனவுல பார்த்த அரிசி வந்து சாப்பாட்டுக்கு ஆகுமா, அதனால் நான் சாப்பாடு வந்து சேகரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அடுத்து தேனீட்ட போய் நான் விளையாட போகலாமான்னு கேட்குறாங்க. நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்குப்பூச்சிலாம் படம் எடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. நல்ல பாம்பு அதாவது நீ விளையாடலாம், நான் வந்துட்டு என்னோட வேலை செய்யாமல் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும், அதாவது 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி இருந்துன்னா வீணா போயிடும், அது மாதிரி எங்கள் கூட்டத்துக்கு நீ இருந்தீங்கன்னா வீணா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ ஒருத்த மட்டும் இருந்தால் வந்துட்டு போதும், நீ மற்றவங்களாம் பண்ணுறாங்களே நீ மட்டும் ஏன் எங்கூட விளையாடுன்னு சொன்னதுக்கு ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, நிறைய பேர் வந்து சேர்ந்து வந்தாலும் பாம்பு சாகுமா, இல்லை கையை உனித்தா கர்ணம் போட முடியுமா, இது பண்ண முடியாது, ஸோ நான் பூ குறுகிறதுக்குள்ளே நான் போயிட்டு வரேன்னு சொல்லுது. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாட்டை போய் சொல்கிற அப்படி, மாடை என்னோட விளையாட வரையான்னு சொல்கிற அப்படி. அதுக்கு வந்து காவடி பாறை வந்துட்டு சுமக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது காவடியை வந்துட்டு சுமந்துட்டு இருக்கிறது மற்ற கூட வரவங்களுக்குலாம் அவங்களுக்கு தெரியாது. அடுத்து சாப்பிட்டவங்களுக்கு வந்து புளி ஏப்பம், அதாவது சாப்பிட்டவங்களுக்கு சாப்பிட்டதோட ஏப்பம் வரும், இல்லாதவனுக்கு பார்த்தீங்கன்னா பசியினோட ஏப்பம் தான் வரும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமைகிட்ட போய் கேட்குறான் 4 வீட்டு கல்யாணம், அது போய் அந்த பையன் கேட்குறான் 4 வீட்டு கல்யாணமும் நாய்க்கு எங்கேயும் இங்கேயும் ஓட்டம்ங்கிற மாதிரி எங்கே போடுறேன்னு சொல்லுது. அதுக்கு முயல்கிட்ட வந்துட்டு நான் வந்து போட்டி போடுறது போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவப்பொழுதிலும் தவப்பொழுது நல்லதுங்க, வீணா பொழுது போக்குறதுலையும் நம்ம ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக செய்கிறது நல்லதுன்னு சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கு அந்த பையன் சொல்லுதா பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா, அதாவது நீ என்னதான் ஓடினாலும் முயலை முந்த முடியுமா, அதாவது அரிசி எத்தனை, அதாவது பதற அது அப்படின்னா வந்து அரிசி உள்ளே இல்லாததை பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருந்தாலும் அரிசி ஆகாது இல்லையா, அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதிர அடித்தா உதிர விளையும் அப்படிங்கிறத வந்துட்டு எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா முயற்சியோடு பண்ணுனா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலுங்கிற மாதிரி முயல்கிட்ட போய் சொல்லுது. குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி நீ படுத்திருக்கிற, அதாவது குத்துக்கல் பார்த்தீங்கன்னா குளிராக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் ஒரே இடத்துல தான் இருக்கும், அந்த மாதிரி படுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்குது. அதுக்கு அந்த முயல் சொல்லுது அகலையில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கங்கிற மாதிரி நான் படுத்துட்டு லாஸ்ட் டைம் தோத்துட்டேன், அது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் முயற்சி பண்ணிவிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீ போய் குட்டி சுவர்கிட்ட விளையாடுன்னு சொன்னதுக்கு உடனே கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி, கார்த்திகை மாதம் பிறை கண்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி அவன் போய் விளையாட போகிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படி இது பண்ணும்போது சுவர் வெடிஞ்சிருது. உடனே அங்கேருந்து எறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட்டாலும் இல்லை அப்பால போனாலும் கதி இல்லைங்கிற மாதிரி நானே இந்த செவத்தில் இருக்கிறேன், தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லை அப்படின்னா வந்து அப்படி ரொட்டி அப்படியே தான் இருக்கும், அந்த மாதிரி நான் இங்கேயே இருக்கிறேன், நீ இதையும் வேற இடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கடிச்சு வைக்குது. ஓகேயா. அள்ளறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்றவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது, கடிக்கிறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கத்திட்டே ஓடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசை இருட்டில் பெருச்சாலைக்கு இடம் தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு வந்து கல்லு முள்ளுன்னு எதுவுமே பார்க்காம வீட்டுக்கு ஓடி போகிறான். அதுக்கப்புறம் அவன் படிக்கணுங்கிறத முடிவெடுக்கிறான். ஓகேங்க.